கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். பொதுவாகவே இதுவும் சரராசின்னு தான் சொல்லுவாங்க. கடகராசி ஒரு நீர் ராசின்னு சொல்லுவாங்க. ஏன் நீர் ராசின்னு சொல்றாங்கன்னா, கூலிங்கான பாடி, 2 டைம் குளிக்கணும்னு ஆசை வரும், வெயில் ஆகாது, வேர்வை ஆகாது, அப்படியாப்பட்ட தருணம் உடையவங்க இந்த கடகராசிக்காரங்க. பாசக்காரங்க ஜாதகங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு பெண் நண்டுன்னு சொல்லலாம். தன்னுடைய குழந்தைகளுக்காக, மனைவி மக்களுக்காக தாயவே வெறுக்கக்கூடிய தருணமும் ஏற்படும், மாமியாரையே வெறுக்கக்கூடிய தருணமும் ஏற்படும். இருந்திருந்தாலும் மனைவி மக்கள் மேல பாசம் உடைய ஜாதகம் இந்த கடகராசி. நிறைய பேர் டாக்டருக்கு படிப்பாங்க, டென்டல் டாக்டர்ஸ், கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறைய இருக்கும். இந்த ஆசைகளோட வாழ்ந்தவங்க ஒரு கட்ட கால வயசு சுக்கிர திசை இவங்களுக்கு ஆரம்பிக்கும். அந்த சுக்கிர திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கேது திசை முடிவு. அதாவது கேது திசை புதன் புத்தியில வரும். அந்த நேரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், ஒரு இன்சிடென்ட் நடக்கும், உயிரே போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பும் நடக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கையுடைய வளர்ச்சியை பார்த்து அக்கம் பக்கங்கள் போராமப்பட்டது தான் இந்த விதி, மறு ஜென்மம் சொல்லுவாங்க. இந்த கடகராசிக்கு இருந்திருந்தா கூட 2026க்கு முன்ன சனி பகவான் பெயர்ச்சி பிப்ரவரி மாதம் ஆணிச்சு பாருங்க. அஷ்டம சனி துணியை புளியிற மாதிரி பல கஷ்டம், பல அவப்பேறு, பல அவமானம், இவனா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம், ஏமாற்றம், கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து எப்படியோ மீண்டு குரு பகவானுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாசத்துல நடந்ததுக்கு அப்புறம், நடக்கிறதுக்கு முன்ன உங்க ஜாதகம் டாப் ஜாதகம் ஆயிடுச்சு. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.